ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள், வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கிலேய அண்ணன்கள், இயக்குனர் வி. சேகர் அவர்கள், என்னுடைய அன்பு அண்ணன் சிவசக்தி பாண்டியன் அவர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் ஐயா கலையரசு அவர்கள், என் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படையாண்ட மாவீரா என்ற படைப்பை படைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள், அவர்களுக்குத்தான் இதிலே பெரும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே பெருமுயற்சி எடுத்த என் அன்பிற்கினிய சரவணராஜ், என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி, என் ஐயா குமாரதேவன், குரல் அமுதன், மதிப்பிற்குரிய ஐயா உமாதேவன், கிரியாட்டக் பாஸ்கர் அவர்கள், பரமேஸ்வரி குமரேசன், எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் என் அன்பிற்கிலேயே கண்ணன் அவர்கள், வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலு அவர்கள், கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட என்னுடைய அன்பு இளவன் பாலா அவர்கள், பாட்டை வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறதே, இது யாருன்னு அப்ப தெரியல, அதில் யாரு அது செஞ்சதுன்னு தெரியல. மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரை நான் பார்த்த பிறகு, தினேஷ் ஸ்ரீதர் இருவரை பார்த்த பிறகு அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது தினேஷ் கூட நான் பணியாற்றிருக்கிறேன். இளம் வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர். அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள். சண்டை காட்சி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. படையாண்ட மாவீரன்ல அப்புறம் சண்டை இல்லாமல் எப்படி? தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தேன். அவர் எனக்கு ஒரு வியப்பு தான். இந்த சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்டனமாக இருப்பாங்க அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு. அன்னைக்கு விண்ணூர்தி நிலையத்தில் பார்த்து கையில் ஒரு புத்தகத்தோட வந்துருந்தார்ல தம்பின்னா, அது நந்தனார் சரித்திரத்தில் வச்சிருந்தார்ல, அவர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் வேலை செய்யும்போது சூப்பராக அவர்கள் அதில் நடன இந்த சண்டை இயக்குனராக இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் தோல் மேலே கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க. இது எப்படி மாஸ்டர் அப்படின்னா, பகலெல்லாம் அடிக்க வேண்டியது, இரவெல்லாம் படிக்க வேண்டியது. அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவர் அளவுக்கு இந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவார்.
அதுக்கப்புறம் என் தம்பி கையில ஒரு சண்டை இயக்குனர் கையில புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பா செல்வா, நான் ரொம்ப பாராட்டினேன். சரி, இப்படி சிறந்த கலைஞர்களால உருவாக்கப்பட்டிருக்குது. அதுல ஒழிப்பது ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. இப்ப என் தம்பிகிட்ட கேட்டேன், யாருன்னா கோவி ஜெகதீஸ்வரன் சொன்னாங்க, இசையமைப்பாளர் அவர் தான் இந்த விழாவின் நாயகன். அவரு தம்பி ஜி பிரகாஷ் இள வயதிலேயே 100 படங்களை தொட்ட ஒரு சாதனை. ஆமா, 100 படங்களை தொட்டாரு. அப்போ அது அசூரன் படம் வந்து படத்தை பார்க்கும்போது அதுல பின்னணி இசை வந்து மிகச்சிறப்பா செய்திருப்பாரு. அந்த காட்சிகள், அது இந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும்போது அந்த வயதுல இவ்வளவு ஆளுமையா அவர் செய்யறது ரொம்ப திறமை. அப்ப நானும் என் தம்பி மாதவனும் நடிச்ச ஒரு படம் இருந்தது. அந்த படத்துல அப்பதான் இவரை நேரில் சந்திக்கிறேன். இசை இவர் அந்த ஜி பிரகாஷ் தம்பி தான். அப்புறம் நாங்க ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழி பற்று, இனப்பற்று, இனமான உணர்வு தான். ரொம்ப நெருக்கமா இருந்தோம். அவரு பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க, பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க. அந்த திரைக்கதை நகர்வுக்கு பின்னணி இசை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல். அது இந்த நிலத்துல நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜாவுக்கு இணைய இன்னும் எவரும் பிறக்கல. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி ஒரு சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல பின்னணி இசை அவர் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்திருக்கேன். சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞராக. இதுல என்னுடைய தம்பி கௌதமன் இங்கே படைப்பாளி என்பதை தாண்டி என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி. ஏன்னா எங்க அப்பா வடைமலைக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் மூத்த மகன். எனக்கு பின்னாடிதான் கௌதமன் வெளியிலாம். அந்த அடிப்படையில தான் நினைச்சேன். அப்புறம் அங்கே எங்க தயாரிப்பாளர் இருக்கிறாங்க மணிவண்ணன். இது எங்க எல்லார் மேலையும் பேரன்பு. குறிப்பா என் தம்பி கௌதம் மேல அவருக்கு என்னை போலவே நேசித்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர் அவர். எங்க எல்லாருக்குமே கொடை அவர் தான். நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா நாங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். 50,000 வச்சுக்கிறீங்க, 1,00,000 வச்சுக்கிறீங்க. அப்படி உறவினுடைய பிணைப்பு. அப்ப அதுல அப்பவே பார்த்து தம்பியுடைய ஈடுபாட்டை, அவனுடைய படைப்பின் ஆற்றலை வந்து ஆட்டோ சங்கர் நான் ரொம்ப பின்னாடி தான் பார்த்தேன். மக்கள் தொலைக்காட்சியில தொலைக்காட்சி உருவாக்கத்துல நாங்கள் அந்த குழுவில் இருந்து எங்க ஐயா கூட, எங்க ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இல்லை, அதுல என் மேல பேரன்பு. அதுல இந்த சந்தன வீரப்பன் வந்தாரு தொடர். ஆமா, சந்தன காடு அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் வியந்தப்ப, நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் எங்க தலைவர்கிட்ட சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப எங்காலும் பேச்சு வந்துருச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துருச்சு. அப்ப பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேல பெரிய மதிப்பு, வீரப்பனார் மேல பெரிய மதிப்பு. அது காரணம் அது எனக்கு சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்யறேன். நம்ம இனத்துல அந்த இடத்துல ஒரு வீரன், அந்த இடத்துல ஒரு வீரன். அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவர் கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க அழைச்சிட்டு வந்து இங்க மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்க தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகிட்ட கொடுத்தது. அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை வந்து ஈழத்தமிழ்ல உள்ள போய் பேசி அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு. அந்த பேரை நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்ட போது நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்களா அந்த இது சுற்றுலா ஒன்றும் சொல்லல செய்யல. உறவுக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமா கொடுக்குற இடத்துல மோரில் வசதி கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படம் போல இருக்கும் பாருங்க. எல்லாரும் மோரை குடிச்சிடுவாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதுல மயக்கமா வருது, இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது நம்மளால குடிச்சிட்டு இருந்துறாப்ல. எப்படி இருப்பாங்க. இறந்து 2 நாள் கழிச்சு ஒரு ஆடு நிற்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில ஏற்றி ஆட்டு வெட்டத்தை தெளிச்சு சுட்டு நாட குழுவுக்கு இது ஒரு புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அது சொன்னவொடனே சொன்னா நினைச்சேன் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படித்தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த
அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த தொடரை பார்க்குறேன், மறுபடியும் முழுசா பார்க்க முடியும் போது அப்பதான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி தம்பி தான் அதை எடுத்துக்கிறார் அப்படின்னா, அப்போ முழுமையா பார்க்கறதுக்காக நான் என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி தம்பிகிட்ட பேசி அந்த மொத்த தொடரை வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவருக்கு. அதுல கௌதமன் எவ்வளவு பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும். அந்த அதுக்கப்புறம் படையாண்ட மாவீரா கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி என் மேல தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள், எங்க 2 பேரையும் நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நான் இங்கே அவர் இந்த வட பக்கம் நாங்கள் தென்பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு மான உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெருங்காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைத்தது. இப்ப நம்ம அவரை மாவீரர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. நான் கூட என்னுடைய தன் பதிவில் தனி பார்க்கவே இல்லை. அப்புறம் நாங்க எப்ப பார்த்தாலும் நாங்க பொங்கு தமிழ்ல சந்திப்போம். எங்க ஐயா அது அறக்கட்டுல இருக்கு, அந்த யாராயிரம் அங்கதான் நாங்க எல்லாம் சந்திச்சு பழக்கம். எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அன்புக்கு ஒரே ஒரு சார்ந்து சொல்றேன். எங்க ஐயா மருத்துவர் பெரிய பெரிய அப்ப நான் கட்சி ஆரம்பிக்கணும், திரைப்பட இயக்குனர், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நானும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு நேராக வருவாங்க. வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு இருப்பாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருக்கு, யார் எந்த பையனை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தராக சந்திப்பாங்க. அதுல எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. அப்போ அந்தப்ப நான் எங்க அண்ணன் காடுவெட்டி குரு இருப்பாங்க. அப்ப நிறைய பேசுவோம். அப்ப அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்பதான் நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுவோம். இல்லைன்னா 85 வயசுல தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டுல நடந்து போராடு தெரியலன்னா அது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேல எங்க அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு. என் தம்பி சொன்ன அந்த மருத்துவ மனை காட்சியில நான் ஒரு மருத்துவமனையில மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தாரு. அது இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தெரிசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அது இயல்பான மனிதன். பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது இயல்பாதான் பேசுவார். ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான அண்ணன். அவர் வீட்டுல வரவேற்பு அறையில மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவர் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா தனிக்கு அதை விட்டுட்டது தலைவர் படம் வர்றதுன்னா நாங்கள் சூரொட்டியில விட்டாலே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்தே எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி 3ஆம் உலகப் போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் 3ஆம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களுக்கு 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போரிட்டு. அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறது நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு அவர்கள். குருனா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவரு. அப்ப அந்த இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்ப அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனா இருக்க முடியும். அதேதான் எங்கள் தலைவருக்கும். என் தாயினத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனா இருக்க முடியும்?
என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வை எழுச்சிதான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணாலும் இது கலவரம், தேவையில்லாத போராட்டம், இது வெட்டி வேலை, இப்படி பேசுறதுக்கு அதான் என் நம்பி உணர்வு பூர்வமாக அதை எடுத்து வச்சேன். அது பார்க்கிறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியை பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இதுதான் இருக்கிறது. இப்ப எங்க பார்வையில எங்களுக்கு எங்க தலைவன் புறவாகிறன் யாரு, எங்களுக்கு எங்க அண்ணன் காடு வெட்டி குரு யாருங்கிறதா. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வீரப்பனையே இன்னும் மாயாவி சந்திர கடத்தல்காரே திருடன் தான் நீங்க கேட்டுச்சீங்க. எங்களுக்கு அவன் வன காப்பாளன், புறவாகிறன் என காப்பாளன், அப்படிதான் நாங்க பார்ப்போம். அப்ப அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்க எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன். சரி, கடத்தினார். என்ன பண்ணார்? சந்தன கட்டை வெட்டி வித்தார், வித்தார். யானைகளை கொன்று தங்கங்களை கடத்தி வித்தார், வித்தார். வித்தவர் காட்டில் இருந்தார், வாங்கினவன் எங்க இருந்தார்? வித்தவனே பல 100 கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே, என்ன பதில் இல்லை? ஏன்னா வாங்கின முறை அதிகாரத்தில் இருந்தான். அப்ப அந்த எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசணும் இல்லையா? அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது. அதுல அது என்னுடைய தம்பி மிக நேர்த்தியா செய்வார். என்னுடைய தம்பி கௌதமன் அது மிக நேர்த்தியா செய்வார். அதற்கு துணையா என் அறிவியல் இளவல் பாலமுரளி வர்மன், அவனுடைய உரையாடல் மிகச் சிறப்பா இருக்கும். எந்த காலத்திலேயே அவர் சந்தன காடுக்கும் அவன் தான் உரையாடல், ஆட்டோ சங்கருக்கும் அவன் தான் உரையாடல். இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியில இருந்து நெருப்புல இருந்து பிறந்தவர்கள். அது எனக்கு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சினிமா நம்பும்படியா இருக்கு, நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு. அது நம்ப முடியாதுல்ல, அது நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அததான் அதை இந்த படத்துல வசனமா உரையாடலா என் நம்பிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையை அண்ட விடாத அளவுக்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மாணவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே தேசியனுடைய தம்பி பேரரசு, எங்க அண்ணன் சேகர் அவர்கள் எல்லாம் பேசினார். மொழி குறித்து மற்றவர்கள் நம்மளை இழிவா பேசுறது குறித்து, மொழி உணர்வற்றுப்பது பேச்சு வழக்குல பழகிருச்சு எல்லாருக்கும். இப்ப சில ஆங்கில சொற்களை கலந்து பேசி நம்ம ஒத்துக்கணும், நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இதுதான் போச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சிருச்சா நீர்? ஒரே ஒளியளவுல தான் பேசிருப்பா. இப்படி போயிடுச்சு. கடைசியா துளு கன்னடமும் கனி தெலுங்கும் கனி மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்தவே தமிழ்தாய் காலத்துல பார்த்துருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தே தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. கன்னடமும் கடிதலும் கவின் மலையாளமும் அதை சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும். அவங்க குறைவா நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழரின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் தோன்று. 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம் ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2200 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா? 2200 ஆண்டுக்கு திராவிடங்கிற சொல் ஏது? திராவிடங்கிற ஒரு நாடு எது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இது தமிழர்கள் நாகரிகம், தமிழர்களுடைய பண்பாடு, தமிழரின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாயில்லை. அதை விட்டு கொடுங்க. தமிழர்கள் அந்த பெருமையை கொடுத்துக்கூடாது. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழ் இளமணில்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது.
நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்க. இன்னும் மாநில உணர்வு இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கா. எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பிலும் அயான் அயான் என்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்லை, வரலாற்றே சொல்றாரு. அது ஏற்றுக்கிறது எழுத்துக்கு, அது பற்றி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன் நான் உன்னுடைய கேஜிஎஃப் 1வது பகுதியே 2வது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. நீதான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீதான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன் தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா அவரோட பகையை காட்டுறது? படத்திலையா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலையாமா? இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்பதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறத ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும், தமிழை சனியனை ஒழிக்கணும் சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடும் ஒரு இனம் உலகத்தில் கேடு கட்ட மானம் கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறார். அதுல இருந்து வந்ததுன்னு ஏற்க மாட்டேன். அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கே இருந்துருக்க பாருங்க. இதுதான் இது வடையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 சிறுக. நான் கூட எப்ப முடிப்பேன் முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்ப தாண்டா முடிப்பான் அதை அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை, அதற்காக இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையும். அப்ப அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது. இந்த மேடையில இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு தான். இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். அதுல என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை, அவன் பாட்டை எடுத்த விதம், சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்க ஓடிடும் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு நான் விண்ணூரில் ஏறணும்னு எனக்கு கொடுத்துட்டாப்ல, அனுப்பிட்டாப்ல. வரும்போதே பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்ப்பார். நீங்க ஏன் எங்க பெண்களை ஒரு அக்கா தங்கையாவே பார்க்க உங்களால முடியாதா? அந்த உரையாடல், பல இடங்களில் உரையாடல், அவர் நடிப்பு, அந்த சண்டை காட்சியை காட்டிய வேகம் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கு. அந்த முன்னோட்டத்தை பார்த்தாலே படம் உறுதியாக வெற்றியடையும் ஒரு எதிர்பார்ப்பை, இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற தூண்டுதலை தந்தது. பாடல் எல்லாம் மிகுந்த செலவழி எடுத்திருக்கா பாட்டெல்லாம். அந்த ஒரு பாட்டை நாங்க வெளியிட்டோம். நாங்க ஐயா கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரம் எல்லாரும் அதில் ஒரு நாள் வெளியிடணும்னு சொல்லும்போது புலிக்கொடி எங்கள் கொடி அப்படின்னு என்னை கனடாவில் கைது வச்சுட்டு, இது இந்த கொடி எல்டிடி, சிம்பிள் ஆஃப் எல்டிடின்னே சொல்லியிருந்தா. என் பரம்பரை கொடிடாது. என் பாட்டை கரிகாலிலிருந்து அரசியலிருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி. ஒரு 1 மணி நேரம் சண்டை, 2 பேருக்கு கைது சண்டை நடக்குது. அது புலிக்கொடி எங்கள் பாரம்பரிய கொடி. ஏன் எங்களுக்கு எங்க தலைவர் சொல்றார், அவரே சொல்றார், ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன்? பாண்டியனுடைய மீன் எடுத்துக்கலாம், சேரனுடைய வில்லம் எடுத்துக்கலாம். அவர்கள் எல்லாம் அவரவர் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை என்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினார். தமிழனுடைய கொடி பாண்டியோ நாயோ பூனையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி அதை ஏன் புலியை வச்சா? புலி ஏன் குடியா இருக்கணும்? பசியோட கிடக்கும் புலி
விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறை அடிக்கும் போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மரவன் கொடியில புலியை ஏந்தினான். அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி. ஒரு வரி ரெண்டு வரி இல்ல. நீ நதியில் குளித்த போதும், நீ குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரியில அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும் சொல்லி கொடி நடை போட்டது போதும் புலிநடை போட்டு வாங்குறது. எரிமலை கொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வா மாவீராங்கிறதெல்லாம் அவரை தவிர யாரும் எழுத முடியும். வைரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பாக்குறோம். உலகத்துல ஒரு கவிஞனால், ஒரு பாவலனால், ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவனும் கிடையாது. எங்கள் வைரமுத்திற்கு ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் வரல. எங்கள் வைரமுத்தை விட்டான். எல்லாரும் ஒண்ணு பாப்பீங்க, அவன் பாப்பான். மரம் பூமியின் ஆச்சரிய குறி. இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மழைக்கு யார் மனு அனுப்புவது? மழைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது? யாரு கேட்பா? மரம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனாலதான் நம்ம எல்லாம் உயிர் வாழ முடியுது. அப்ப மரம் மண்ணின் மரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதியம் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை தந்தவர். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க அவர் எழுதின கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இடையான இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவர் கெடுவாய்ப்பா நம்ம இனத்துல பிறந்துட்டா, வடிவப்பட்டில தேதியில தமிழ்ல எழுதிட்டாலும் அது யாரும் மதிக்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. அதை நாங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நதிகள். அது வேற, இது வேற. புரிது நினைக்கிறேன். அதுல போய் நம்ம பேசிக்கிற வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு பாவலனால் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு கவிஞனால் அரசியல் பேச முடியுமா? புவியியல் பேச முடியுமா? பொருளாதாரம் பாட முடியுமா? வரலாறை பாட முடியுமா? இலக்கியம் பாடுவார்கள். மருத்துவத்தை பாட முடியுமா? மருத்துவத்தை பாடுமா? நீங்க யார் கேட்பார்? தொப்பை முயலோ தொப்பை கிளியோ உண்டா? அவரை மாறி நீங்க எல்லாவற்றையும் குறித்து பாட முடியும், எழுத முடியும், பேச முடியும் என்றால் உலகத்தில் ஒரே கவியால் தான் முடியும். அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தால் தான் முடியும். அவரோடு நீங்கள் பொருளாதாரம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், மருத்துவம் பேசலாம், வரலாறு பேசலாம், அறிவியல் பேசலாம், புவியியல் பேசலாம், உலகாண்மை பேசலாம், எதை பற்றியும் பேசலாம். அப்படி ஒரு கவிஞன் இந்த நிலத்தில் இனி வருவது அரியதும். உயிரை பிரிவது மட்டும் சாவில்ல, ஊரை பிரிவதும் சாவுதான்டான் எழுதுகிறவங்க. பாருங்க, பெத்த தாய் தந்தரை கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவது அல்ல சோகம். ஆடு மாடுகளை பிரிவது அல்ல, காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவது அல்ல, சொத்து சுகங்களை பிரிவது அல்ல, தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே பெரிய சோகம்னு இல்லைன்னா பதிவு செஞ்சிருக்க முடியாது. அதுதான் இது. உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு, ஊரை பிரிவதும் சாவுதான். நில விடைகூடி எங்கள் நாடே கிரடல் வாசல் தெளிக்கும் வீடே, அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடிக்காது, நெஞ்சுருகி கண்ணீர் வடிக்காத தமிழ் மகன் உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எழுதிய வரிகள் இந்த நம்பி பேசுற உரையாடல் அதுலயே இருக்குது. எங்களுக்கு 3 காட்டுல திருப்பி அடிச்ச, ஒண்ணு சந்தன காடு, முந்திரி காடு, இன்னொன்னு வன்னி காடு. காக்கும் கடவுளின் அம்சம் நீ, வன்னிக்காட்டின் வம்சம் நீ, வன்னிக்காடு வவுனியா என்று வந்ததே எங்கள் பெரும்பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலப்பரப்பு என்பதாலேயே அது வன்னிக்காடு.
தமிழ்நாட்டு அவனுக்கு அடையாளம் இல்ல. இன்னைக்கும் தமிழின மண்ணில அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்குட்பட்ட அந்த நிலப்பரப்பிலே 6 அடிகள் வெங்கலத்திலே பண்டாரவணி என்னும் பாட்டனுக்கு சிலை வச்சது அவர்தான். ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரி துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழில மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒழிக்க. எனக்கு எங்கள் அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒழிச்சோன்னு இதை நான் எடுத்துக்கிறேன், தாராளம் எடுத்துட்டு போங்கன்னு எடுத்துட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துட்டு வந்தேன் நான் அங்கிருந்து. அப்ப அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு தம்பி தங்கைகளுக்கு வீரமுட்டலை நீ பண்டார வன்னியனின் வாரிசு இல்லையா, பகை துண்டாட நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரியே அந்த பாடல பதிவு செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அது வன்னிக்காடு. அதெல்லாம் இதுல எழுதியிருக்காரு பாருங்க. நாங்க 2 பேரும் அம்மா இறந்துட்டாங்க, அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டுல போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவீரா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான், படித்து பார்த்தேன். யாரை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வரிகளை எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னா அவர் சிரிக்கிறார். அது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் முழுக்க முழுக்க நானும் சரி, இங்க இருக்கிற என் தம்பியும் சரி, என் தம்பி கணேஷ்குமாரும் இங்க இருக்கிற எல்லாரும் சரி, என் தம்பி எங்க அண்ணன் காடுவெட்டி குருவும் சரி, நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர், இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில் வந்து பாடல்களை தந்திருக்கிறார். எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல, உணர்வு சூடற்று இருக்கிற தமிழின பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள் எல்லாம். அந்த திரையில அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோட வரும்போது என் தம்பி சொல்ற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி, ஒரு ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும். அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்ட மாவீரா வருது. இதுல என்ன எங்க ஐயா நீ தான் இப்ப நான் வந்ததுல பெருமை அடைகிறேன். இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் உடன் பிறந்தார்கள். அண்ணன் இருந்து தம்பி கிருஷ்ணமூர்த்தி, ஐயா சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேர் நின்று இருக்கும் போது அதுல நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம். அதுல நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான். என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல் என்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும், குறிப்பா தம்பி குரலமுதன் எல்லோருக்கும். அதுல அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான். தம்பி சில்வா, என் தம்பி தினேஷ், ஸ்ரீதர் போன்ற தம்பிகளை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது, சிறந்த படத்தொகுப்பு. ஒளிப்பதிவாளர் மிக அருமையா பதிவு பண்ணியிருக்கார் அந்த முந்திர காடுகளை, அந்த இடத்தையெல்லாம். படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா எப்பவாவது உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது, தமிழர்களுடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாதது போல காட்டப்படுது. எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழன் கவனம் இல்லை. பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி? பெண்ணை காப்பிய நாயகியா வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாம என்ன செஞ்சிருப்போம்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கல்வியறிவு பெற்று பாடாம எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? தமிழ் குடும்பங்கள்ல 90 விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களா இருக்கிறாங்க. எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம். எல்லாருக்குமே இங்க பெரும்பாலும் 1-2 பேருக்கு தான் பேச்சு முத்தா ஐயனார் கற்பனை இருக்கும். எல்லாருக்குமே பெண்கள் தான். பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போட்டுற குடும்பத்தை நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தணும். நாங்க தான் அது பண்ணோம். எங்களுக்கு பல்லுலக தெரியாது, வேப்பங்குச்சி ஒடிச்சு வாக்கி விட்டவங்க மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்தோம். எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா? எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தி உங்களால் காட்ட முடியுமா? உங்களால் காட்ட முடியுமா? தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலும் செய்தீர்கள்? எந்த இடத்திலும் இருக்காது. எல்லாரும் மானுடனேயம் பேசினால்
உலகத்தில் ஒரே ஒரு இனம்தான் உயிர்மை நேயம் பேசியது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை, பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது. எல்லாரும் என்ன பேசினா யாரும் ஊரே யாவரும் கேள்வி எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான். உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான். ஆனால் எங்களை தான் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள். காவிரி நதிநீர் அவருக்கு, முல்லை பெரியாற்று நதிநீர் அவருக்கு, அவர் நிலத்தின் வளம் நீர் வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றான் நாடு என்னாகும், இறையாண்மை என்னாகும், ஒருமைப்பாடு என்னாகும். என்னுடைய நிலத்தில் இருந்து ஒரு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நான் நின்றால் என்னாகும். என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற நீத்தே ஹைட்ரோ கார்பன் எனக்கே என்றால் ஆணுள்ள என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும், வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு. அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றால் தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும்? சொந்த நிலம், என்னுடைய பாட்டன் ஜம்புலிங்கம் சொந்த நிலம் 500 ஏக்கர் நெய்வேலியில். இந்த நாட்டுக்காக 500 ஏக்கரை விட்டு கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் ஜம்புலிங்கம் முதலியார். அப்படியா உண்டா? 50,000 தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். 50,000 அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றார். சம்பளம் 50,000. பரம்பரை பிறக்கும் போது சிறந்தவனாக பிறந்த ஒரு மகன். இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்த முட்டை வித்து மக்களின் மானம் காக்க கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன். செக்கெடுத்து செத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தான் என்னுடைய பாட்டன் வாவு சிதம்பரனார். எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில பேசும்போது வாவுசி, மாபூசி, காமராஜர். ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது பெரியார் என்று சொல்ல வேண்டும், தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள். யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வத்தின் மகன் முத்துராமலிங்க தேவர், நேர்மையின் நேர்வடிவம் கக்கன், கப்பலோட்டிய தமிழன் வாவுசி, அப்படி யாராவது சொல்றது உண்டா? யாராவது நீங்க கேட்டது உண்டா? இந்த விவாதங்களே பொது மேடைகளே மாப்பூசி, ஏன் சிலம்பரசேவர் மாப்பூசி சொன்னார்? நாக்கு சுருக்கிக்கிறோமா? நான்காம் தமிழ் சங்கம் தமிழ் வைத்தவன். கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையா கொடுத்த கொடைவாளர் என் பாட்டன் பாண்டித்துறை தேவன் வள்ளல் பாண்டித்துறை தேவன். சிலை எங்கே? ஒரு வளைவுல சுற்றுலா மார்பாக்கி பொம்மை எண்ணி வச்சிருக்கான். பார்க்கும்போது நான் நெஞ்சு வெடிக்க. ஒரு தமிழ் மகனுக்கு அடையாளம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரனின் வரலாறு, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். நீங்க பார்க்கிறது குருவை சாதிவேரியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்கப் போகிறது. நாங்கெல்லாம் போராடுகிற எங்களை வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி யார்? அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன நடக்க போகுது? எது உற்பத்தியாக போகுது? அங்க வேலை யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீர் எவ்வளவு உறிஞ்சிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனை ஆயிரம் ஏக்கர் பறித்துக் கொடுக்க அதிகாரங்கள். உற்பத்தி செய்யற போல விரைந்து 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தடைவிட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட நான் வாழ்வேன் வளர்வேனா? இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினி எழுதி சத்தா கட்டையில் இருக்காமல் கரண்ட்ல இருக்குது வளர்ச்சிதான். பிச்சைக்காரன் சோவியத் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரன் இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் விளையும்.
நீ வீட்டு மனையாக்கி மாடியை கட்டி மாடியை மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அதுவா? அப்படிதான் இருக்கா? அப்படிதான் திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கிறாய். இன்னும் 20 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குலை ஏதா இருக்கிறாய். மீத்தேன் ஆடு மாட்டு கழிவுல இருக்க முடியும், மக்கிய இலைகளை கழிவுல இருக்க முடியும், மனித கழிவுகளை எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாய் ஈரக்குலையை இதயத்தை அறுக்கிறாய் என்று கேள்வி கேட்பவன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா? எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும், மீள் குடியேற்றம். ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல்ல குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள். 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராடியவன் நானும் எங்கள் சின்னைய அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் தான் கேட்டேன். ஏன் கேட்ட அந்த நாட்டுல நிலம் என்னது, வளம் என்னது? நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை கால் பண்ணி வேற இடத்துக்கு போனேன். வேற யாவது எனக்கு இருக்கா? இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பலம் இழப்போம். நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம். இங்க வீடு இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. 60 ஆண்டுகளாக குடியிருந்தவரை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க கேள்விக்கு பதில். ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின்னணு பெயர் கொடுத்தாய், எரிவாயு இணைப்பு கொடுத்தாய், குடும்ப அட்டையை கொடுத்தாய், வாக்காளர் உரிமை கொடுத்தாய், வரி எதுக்கு வாங்கினாய்? பதிலே அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கல்லறை கட்டி படுத்து வச்சிருக்கல கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்றது என்ன நீதி? என்ன நீதி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை எவராவது இயற்கை அருமுறை பள்ளிக்கரை ஏரியை குப்பையை போட்டு மூடுவான், அது ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன வேணாலும் நிலைங்கள். இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை எவன் எடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏதான் என் அண்ணன் காடு வெட்டி குரு, அவன் தான் படையாண்ட மாதிரி. அப்படி போராடி இருந்தான் அவன். எனக்கு பேரம்பலையா இந்த கூட்டணி குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்ட் 1000 crores, 26 தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க பேசுங்க. காதலே தேவை வாயில ஒரு சொட்டை ஊற்றி விடுங்கன்னு கூட சொல்லுங்க. நான் ஒண்ணு ரொம்ப பெருசா கேட்கல, ஐயா நான் என்ன செய்யணும் ஒரே ஒரு சந்திப்பு. அவங்க அப்படி சொல்லல, ஒரு மீட்டிங். உங்களோட உட்கார்ந்து பக்கத்துல ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் அழைச்சு பேசினா எடுப்பீங்களான்னு கேட்டேன். காதலே இல்ல. நாங்க திரைப்படத்துறையில வந்து பஞ்சமலை நாங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5 கொண்டாட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி விட்டு அதுக்கு நாங்க வரல. வீழ்த்தப்பட்டோம், ஏளனம், விழுந்து இடத்துல ஏளனம். அது வழி இல்ல. அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடுக்கிறாங்க. அவரே கிளர்ச்சி செய்வாங்க புரட்சியாளர்கள் அம்பேத்கர். நாங்க அடிமையா இருக்கிறது உணர்ந்துட்டோம், எழுந்திரிச்சிட்டோம். உணர்த்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளம்பி எழுந்தவன் என் அண்ணன் காடு வெட்டி கூறவர்கள். இன்றைக்கும் எங்க ஐயா, இன்னைக்கும் எங்க ஐயா கலங்கி சொல்வது குரு என்னோடு இல்லையேன்னு. குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசின் இதய துடிப்பு என்பதை எல்லாரும் தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். மனச்சான்று. அவர் பக்கத்திலே என்னன்னு காடி ஒட்டி குரு எல்லோரும் வெள்ளை சட்டை போடுவார்கள். அவர் மட்டும் இந்த மஞ்சள் சட்டையை போட்டுதான் வருவார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடு வெட்டி குருன்னு காடப்புறா வெட்டி அடிச்சவன் எங்க பார்த்தேன் அரசு நாங்க இல்ல. இவன் நினைச்சுக்கிறது காடு வெட்டுவார் போல இருக்கு, அதனால காடு வெட்டினா. ஒரு ஊரு பேர் காடு வெட்டி. பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான என்னையெல்லாம் பார்த்தா சீமா சீப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே என் சொந்தக்காரங்க எங்க அண்ணன் பொண்ணுகிட்ட உங்க சித்தப்பா சிரிப்பாரா? சித்தப்பா பெரிய சிரிப்பா போச்சு சித்தப்பா, நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அப்படி ஒரு கருடமோட பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடு வெட்டி குரு அவர்கள். அவரு
இல்ல இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்காக வயசாயிடுச்சு கலியபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் இந்த நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறது. அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்ல, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடறதான். அதானே கடைசியா எங்க தாத்தா கலியபெருமான் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னவர் அவருதான். இவர் செய்யறதா அவரு ஏன் இப்படி செய்யறாங்கன்னு கேட்கல, நீ செய்யாதீன்னு சொல்லல, செய்யணும்னு சொல்லல. எங்களுக்கு கற்பித்தார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களை உரிமை மீட்க முடியும் நம்பிக்கை கொண்ட ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அணிவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதுதான் பேரப்பிள்ளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். என் தம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழர் வைக்கிறேன். இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றுல நாங்க பிறந்தோம். சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரே வீட்டுல இருந்துட்டோம், படுத்துங்கிட்டான். அப்புறம் தனித்தனி குடும்பங்களோட வந்து வாழ்வதற்கு தனித்தனியை வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகன் கல்யாணம் எங்க அப்பாவுக்கு உட முடியல, நாங்க ஒன்னா கொடுப்போம். அப்படித்தான். அதுல என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரியதாக. அவன் சாதாரணமா எதையும் தொட மாட்டான், தொட்டால் அதுல தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பா கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல செதுக்குவான். அதான் என் தம்பியினுடைய சிறப்பு. அதிலே எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ், அவன் அவரது மாமனிதர்லேயே அவன் நடிப்பு மிகச் சிறப்பா இருந்தது. நான் பாராட்டினேன், ஒவ்வொரு தடவை அழைச்சு பேசுவேன். இந்தியன் 2ல் அவன் நடிப்பு பாராட்டினேன். நன்றி பெரியப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த படத்திலையும் இப்ப என் அன்பு தம்பி வசந்தபாலன் அவர் சொன்னது போகும்போது அந்த முன்மதிப்புல அவன் அந்த இளம் வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞனா வந்து எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அவர் செய்வா. இன்னும் காலம் இருக்கு, நீ நம்பிக்கையோட நமக்கான ஒரு காலம் வருது, நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே, நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார். எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பிரபாகரன் நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன். அதனால அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். படையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்லை. எங்க கோட்பாட்டை தடை அதை உடை, சிறை அதை நிறை. இதான் எங்க கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான். எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாது. நான் கூட சொன்னேன், நாங்க அந்த நீதிமன்ற வாசல் அந்த கோழி குண்டை அடித்து பழகணும்ட்டு. சில நீதிபதிகளுக்கு திடீர்னு மேல பாசம் பார்க்கணும்னு நேர்மைக்கு சொல்லிடுவாங்க. அப்ப காலையில சொல்லுவாங்க, காலையில இப்படி போறது, அதிகாலையில உடனே போய் வர சொல்லு, எங்க ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வர. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரையே கொடுத்த ஒரு இடத்துல நம்மை போராட்டம்லாம் ஒரு போராட்டம்ல ஒண்ணும் கிடையாது. அது என் தம்பி கௌதமனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் அவனுக்கே இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நீங்க நம்பிக்கையுள்ள படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தை தயாரித்ததில் உங்களுக்கு ஒரு பெருமையும் நீங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல அது ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கை வச்சிருங்க, அப்படி நினைச்சுக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இப்ப எங்க அண்ணன் வி சேகர் எல்லாம் இப்ப நாங்க மிகச்சிறந்த படைப்பு. ஏன்னா KS கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிறகு குடும்பமா உட்கார்ந்து படம் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு வியப்பு. ஒரு மனிதன் இப்படி திரைக்கதை வச்சு உரையாடல் எழுதுறாருன்னு KS கோபாலகிருஷ்ணன் ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வி சேகர் அவர்கள் படத்தை பார்த்தாதான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எழுதுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஐயா விஸ் அவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் வேற வாழ்க்கை முறையை எடுத்து வந்தாங்க. அதுக்கு இணைய எங்க அண்ணன் எடுத்தாங்க. அதுல ஒன்னா இருக்க கத்துக்கணும்ல, அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை. அதுல எங்க அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்ல ரொம்ப அருமையா இருக்கும். விரல் கத்தரிக்காம ஒன்னா இருக்க கத்துக்கணும், இதெல்லாம் சிறந்த படைப்பு. இன்னும் பெரிய வருத்தம், அவங்க படைப்பை நிறுத்திட்டது. எங்க அண்ணன் சிவசக்தி பாண்டியன் எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார், புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான்லாம் ஒரு தடவை அண்ணனுக்கு கதை சொன்னேன், இந்த கதையை சரி கதாநாயகன் யாருன்னு கேட்டாரு. இந்த கதை அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அப்படி ஒரு
ஒரு தயாரிப்பாளர் எங்கள் அண்ணன், அவரெல்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும். ஏன்னா இப்போ எந்த சங்கத்தில் யார் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கு. அது முன்னாடிலாம் சொல்லுவாங்க தங்கம் செய்யாதது சங்கம் செய்யும்னு. இப்போ சங்கங்களே அங்கங்களாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாமல் இருக்குது. விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும். அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய இலக்கும் அதுதான். நாங்கள் பேசியதில் எங்கள் அண்ணன் கூட சொல்கிறாங்க, உமாதேவன் அவர்கள், தமிழ்நாட்டை தமிழன் ஆனணுங்கிறது இது எவ்வளவு பெரிய குற்ற சொல்லாவும் குற்ற செயலாகவும் பாடுபடுது பாருங்க. எல்லாரும் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனால் என் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து குடிக்க முயற்சிட்டு இருக்கான். ஆனாலும் ஒரு லட்டை விட்டிட்டு போயிட்டியே, ஏன் லட்டை மட்டும் நொறுக்கி எல்லாரும் சாப்பிட்றான். என்னன்னு எனக்கும் புரியல. கேட்டா பாசிசம், சாவனிசம், இனவெறி, சேரங்கு சூரியன் எதையே பேசிருப்பா. எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. இப்ப சீமா ஒரு இனவெறியங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு திமுறும் ஒரு பெருவிதமும். எங்க அண்ணன் சொல்லுவாங்க, கவனம் பண்ணி மறக்காம இருக்கா சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்மளை இனவெறியன்னு சொல்லும் போது அப்ப நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தாய்ப்புக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை உறுதி செய்யறாங்க, உறுதி செய்ய. என் மொழியில நான் பேசுறதுங்கிறதும் என் மொழியில நான் படிக்கிறதுங்கிறதும் நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தடுக்க எவனுக்கு தகுதி நேர்மை இருக்குது இதுக்கு. ஏன்னா நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்னா என்னன்னு தெரியும்ல. பார்க்க தானே போறோம் நாங்க. எங்க அண்ணன் அம்மா அதை கோச்சிக்காம இருக்கணும். அது தெரியாதுங்க. பழைய முன்னாள் என் கட்சிங்கிறல்ல, அது என்னாலும் நம்ம கட்சி தான். கவனத்தில் வச்சுக்கிட்டோம். என்ன கணேசு? கணேசில் ரொம்ப இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என் தம்பி, நல்ல கல்வியாளன், ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது. எங்கள் ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இந்த சின்னையாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆர்வீர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன், அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி, என்னுடைய தம்பிகள், நடன சண்டை இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்து.